How many children in Uttar Pradesh know 3 languages? How many children in Bihar know 3 languages? How many children in Uttar Pradesh know 2 languages? Since you have such a fantastic idea that every child can learn 3 languages, what has been the outcome in our country for the last 75 years? What percentage of our children are spectacularly good at 2? Let's start then with 3. What do you mean children are spectacularly good at learning? Where have been the outcomes to show any of this to be true? நம்ம தமிழ்நாட்டில் 1968 இருந்தே நம்ம இருமொழி கொள்கையை தான் பின்பற்றிட்டு வரோம். நம்ம தமிழ்நாட்டில் இருமொழி பேசுவோருடைய எண்ணிக்கை 2011 கணக்குப்படி பார்த்தோம்னா 28.3% பேர் இருமொழி பேசுகிறாங்க. அதாவது 15வது ரேங்க்ல நம்ம தமிழ்நாடு இருக்கு. அதுவே மும்மொழி பேசுவோருடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் 3.39% பேர் 3 மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த டேட்டா படி அந்த பட்டியலில் கடைசியிலிருந்து 8வது இடத்துல தமிழ்நாடு என்பது 3 மொழி பேசக்கூடிய எண்ணிக்கையில இருக்கு. என்னங்க இருமொழி பேசக்கூடிய நம்ம தமிழ்நாட்டிலேயே 3வது மொழி 3.39% தான் இருக்குன்றீங்க. அதுலேயும் நமக்கு கீழே 7 பேர் இருக்கிறாங்களா? அவங்க யாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்களா? அதுதான் ஷாக்கிங் ரிப்போர்ட்டே. அவங்க வேற யாரும் இல்லை, இந்தி பேசக்கூடிய மாநிலமாக தற்போது மாறி இருக்கக்கூடிய ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் தான். நம்ம இருமொழி பின்பற்றக்கூடிய இந்த மாநிலத்திலேயே 3.39% பேர் மும்மொழி பேசுகிறாங்க. ஆனால் மும்மொழி கொள்கையை தீவிரமாக கடைபிடித்த இந்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் 3 மொழி பேசக்கூடியவருடைய எண்ணிக்கை வெறும் 1.68 அப்படின்னு சொல்லிட்டு 3%க்கும் 2%க்கும் குறைவாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை தான் இங்கேயே இருக்கு. அப்போ இவங்க சொல்றாங்கல்ல வடக்குல 3 மொழி படிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் 3 மொழி படிப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு. ஆனா நாம தான் அவங்களோட அதிகமாக 3 மொழியை படித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது இந்த டேட்டா சாட்சியா இருக்கா? சரி, 3 மொழி பேசக்கூடியவருடைய எண்ணிக்கை தான் 2% கம்மியா இருக்குன்னு பார்த்தா இதே 5 மாநிலங்கள் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இருமொழி பேசுவோருடைய எண்ணிக்கையுமே கம்மியா இருக்குங்க. கடைசி 5 இடங்கள்ல இந்த மாநிலங்கள் தான் இருக்கு. அதாவது ராஜஸ்தான்ல இருமொழி பேசக்கூடியவருடைய எண்ணிக்கை 10.9%, உத்தரப்பிரதேசத்துல 11.45%, பீகார்ல 12.82%, சத்தீஸ்கர்ல 13.25%, மத்திய பிரதேசத்துல 13.51%. அப்போ மும்மொழி கொள்கை தான் 2%க்கும் கீழே உள்ளவர்கள் பேசுறாங்க. இருமொழியாவது அதிகமா பேசுறாங்கன்னு பார்த்தா 13%க்கு அதிகமானவர்கள் இருமொழி என்பதே பேசல. அப்படின்னா ஒரே ஒரு மொழி என்பது மட்டும்தான் இந்த மாநிலங்கள்ல மாறி இருக்கு அப்படின்றது தெரியுதா? அது எந்த மொழி? இந்தி மொழி. இந்தி பேசக்கூடிய மாநிலங்களாக இந்த மாநிலங்கள் உருவாயிருக்கு. ஆனா பாருங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயாவது தமிழ் மொழி தான் இருக்கு. அந்த பார்டர் போனோம்னா இங்கிட்டு மலையாளம், தெலுங்கு, கன்னடம் பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஆனா பெரும்பான்மையாக என்ன இருக்கு? தமிழ் பேசுறவங்க தானே இருக்காங்க. ஆனால் இந்த ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே 18-20 மொழிகள் இருக்கும். அவ்வளவு மொழிகள் இருந்த அந்த ஊரில் இருமொழியாவது பேசுகிறாங்களான்னு பார்த்தா இருமொழியும் இல்லை, மும்மொழியாவது பேசுகிறாங்களான்னு பார்த்தா மும்மொழியும் இல்லை. ஒரு மொழி பேசக்கூடிய மாநிலமாக மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அங்கே ஆங்கிலம் முதல்ல விரட்டப்பட்டிருக்கிறது, அதன் பின்பு அவருடைய தாய்மொழி என்பது விரட்டப்பட்டு இந்தி பேசக்கூடிய மாநிலமாக மாறி இருக்கிறாங்க. அப்போ இந்த மும்மொழி அப்படின்னு சொல்லி கொண்டு வருவதன் நோக்கம் 3 மொழியை கற்பதற்கு அல்ல, ஆங்கிலத்தை முதலில் விரட்டி விட்டு அதன் பின்பு தமிழை சரித்து இந்தியை கொண்ட மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சா? டேட்டா காமிச்சிருச்சா? 2011 சென்சஸ் படி, அதாவது இந்தியாவில் இருமொழி பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 26.02% தான். அதுவே மும்மொழி கொள்கையை பேசக்கூடியவருடைய எண்ணிக்கை எவ்வளவு? வெறும் 7.1% தான். அதாவது 1968 67 ஆண்டுகள் இந்த மும்மொழி கொள்கை மூலமாக 3வது மொழியையும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது, அவர்களுக்கு பாடமாக இருக்கிறது. அப்படி இருந்தும் 60 ஆண்டுகளில் இந்தியாவில் வெறும் 7.1% பேர் மட்டும்தான் 3 மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சரி, இதுல ஒரு கொடுமையான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 2011 எடுத்ததுலேயே வெறும் 7.1% தானே. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2001 நீங்க வந்தீங்கன்னா அங்கே மும்மொழி பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு தானே இருக்கணும். ஆனா எவ்வளவு இருக்கு தெரியுமா? 8.51%. அதாவது 2011 காட்டிலும் 2001 அதிகமான 3 மொழி பேசக்கூடியவர்கள் இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் 10 ஆண்டுகள்லேயே 3 மொழி பேசக்கூடியவருடைய எண்ணிக்கை என்பது 1.5% என்பது குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னா எல்லா மாநிலத்திலையுமே அந்தந்த தாய்மொழி இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், கூடவே 3வது மொழியாக ஹிந்தி கற்றுக்குங்கன்னு சொல்லி இவர்கள் திணிக்க ஆரம்பித்து
ஆங்கிலம் என்பது விரட்டப்பட்டு இந்தியும் அவங்க தாய்மொழி மட்டுமே மாறி இருக்கு அப்படின்றத ஒரு காரணம் தான் இந்த 3 மொழி பேசக்கூடியவருடைய எண்ணிக்கை என்பது 2001 அதிகமாகவும் 2011 கம்மியாகவும் மாறினதற்கு மெயினான காரணம். சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தா இருமொழி பேசக்கூடியவர்கள் மாநிலங்கள் இருக்குல்ல, அதுல என்ன 2 மொழி பேசுறாங்க, அந்த பட்டியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோங்க. 2011 சென்சஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 3.4 கோடி மக்கள் மராத்தி இந்தி பேசக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. 3.2 கோடி மக்கள் இந்தி இங்கிலீஷ் பேசக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. 2.17 கோடி மக்கள் குஜராத்தி இந்தி பேசக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. 1.86 கோடி மக்கள் உருது இந்தி பேசக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. 1.55 கோடி மக்கள் பஞ்சாபி இந்தி பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க. 1.23 கோடி தமிழ் இங்கிலீஷ் பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க. 80.75 லட்சம் பேர் தெலுங்கு இங்கிலீஷ் பேசக்கூடியவர்களா இருக்காங்க. அப்போ இப்போ ஒரு பட்டியல் சொன்னேன்ல, இந்த பட்டியலை நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். இருமொழி அப்படின்னு சொல்லி இந்த காம்பினேஷன்ல எல்லா இடத்துலையுமே ஹிந்தி இருக்கா? எல்லா இடத்துலையுமே ஹிந்தி மட்டும்தான் தாய்மொழியோட சேர்ந்து இருக்கும். அப்போ தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு இங்கிலீஷ் அப்படின்ற 2 காம்பினேஷன் மட்டும்தான் இந்தி அல்லாத காம்பினேஷனாக அதிக மக்கள் தொகை பேசக்கூடிய இதாக மாறி இருக்கா. அப்போது இங்கே 3வது மொழி, நீங்கள் எந்த மொழி வேண்டுமானாலும் பேசலாம், எந்த மொழியும் கற்றுக்கொள்ளலாம், ஹிந்தி திணிப்பு கிடையாது, இந்தியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனால் நான் போட்ட பட்டியலில் பாருங்கள், இந்த மாநிலத்துலலாம் அவங்க தாய்மொழியோட ஹிந்தி தான் காம்பினேஷனில் இருக்குது. அப்போது ஆங்கிலம் கூட இல்லை, அவங்க தாய்மொழியோட ஹிந்தி மட்டும் தான் பேசுறாங்களா? சரி, 2011 மக்கள் தொகை அடிப்படையிலாவது 2 காம்பினேஷனாவது ஹிந்தி இல்லாத காம்பினேஷன் இருக்குல்ல. ஆனா 2001க்கு நீங்க வாங்க, இதுதான் அதிர்ச்சி ரிப்போர்ட். 2001ல இந்தி இங்கிலீஷ் பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருந்திருக்கிறாங்க, 3.24 கோடி. அதே மராத்தி ஹிந்தி பேசக்கூடியவர்கள் 2.59 கோடி தான் இருக்கிறாங்க. இது மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, மராட்டியத்தில் இந்தி மொழியுடைய தாக்கம் அதிகமாக அந்த மராட்டி மொழி அளிக்கப்பட்ட இந்தி பேசுபவர்கள் எண்ணிக்கை அதிகமானனால தான் 2001 2வது இடத்துல இருந்த 2.59 கோடி மட்டுமே பேசக்கூடிய மராத்தி ஹிந்தி அப்படின்றது 3.4 கோடியாக முதலிடத்தை 2011 போய் பெற்றிருக்கு. அப்போ ஹிந்தி என்பது அதிகமாக அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிக பேசப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு சாட்சியா. அடுத்து குஜராத்தி ஹிந்தி 1.49 கோடி, உருது ஹிந்தி 1.31 கோடி, பஞ்சாபி ஹிந்தி 1.22 கோடி, பெங்காலி இங்கிலீஷ் 92.42 லட்சம். அப்போ 2001 கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா முதல் 10 இடங்கள் இருமொழி காம்பினேஷன் இருக்குல்ல, இதுல இந்தியே இல்லாத காம்பினேஷனாக 5 காம்பினேஷன் இருந்துச்சு. ஆனா 2011 அந்த 5 காம்பினேஷன் என்பது வெறும் 2 காம்பினேஷனா மாறி இருக்கு. பெங்காலி இங்கிலீஷ் என்ற காம்பினேஷனை 2011 காணா. அதாவது 2001 92.42 லட்சம் பேர் பெங்காலி இங்கிலீஷ் பேசியிருக்கிறாங்க. 2011 அவங்க 10 இடத்துல கூட வராமல் போயிருக்கிறாங்க. அப்படின்னா அங்கே இங்கிலீஷ் அளிக்கப்பட்டு ஹிந்தி என்பது புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு இந்த டேட்டா சாட்சியா இருக்கா? இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? 2011 டேட்டா படி தெலுங்கு இங்கிலீஷ் பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 80.75 லட்சமா இருக்குல்ல. இப்போ இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஆந்திராவும் சரி தெலுங்கானாவும் சரி, இங்கே ஹிந்தி என்பது அதிகமாக பேசக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. 2011 பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா இரண்டும் இப்போ சேர்ந்து இருந்துச்சு. அந்த மாநிலத்தில் இந்தியை தாய்மொழியாக கொண்டவருடைய எண்ணிக்கை 3.69% பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஆந்திராவில் தெலுங்கை காட்டிலும் அங்கே இந்தி என்பது பேசுபவருடைய எண்ணிக்கை, தாய்மொழியாக கொண்டவருடைய எண்ணிக்கை என்பது அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தி பேசுபவர் வந்து தங்கி இருக்கல, இந்தி என்பது சொல்லிக் கொடுக்கப்பட்டு இந்தி பேசுபவர்களாகவே அவங்க மாறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுவே கர்நாடகாவை நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்கள அங்கே வந்து 5% கீழே கர்நாடகா வந்து இருக்கிறாங்க. அப்போ தென்னிந்திய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவும் கர்நாடகாவில் மட்டும்தான் 5% கீழே இந்தி பேசுபவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. இவருடைய பண்பாடு கலாச்சாரம் சுத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் இன்னைக்கு பிஜேபி என்பது ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி இந்தி பேசுபவருடைய தாய்மொழியாக கொண்டவருடைய எண்ணிக்கை என்பது 1% கீழே தான் இருக்கு. அதனால தான் இந்த 2 மாநிலங்களும் எல்லா பட்டியலையுமே முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலத்துடைய இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த டேட்டா என்பது இருமொழி பேசுபவர்களுடைய எண்ணிக்கை இருமொழி காம்பினேஷனை பத்தினது. சரி, இவங்க என்ன சொல்றாங்க? 3வது மொழியை கத்துக்கங்க, 3வது மொழியை கத்துக்கிட்டாதான் முன்னேற முடியுன்றாங்கல்ல. இதே மாநிலங்கள்ல 3 மொழிகளுடைய பேசுபவருடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம். அதுல 2011 அந்த கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா மும்மொழி காம்பினேஷனாக என்ன மொழி இருக்கு அப்படின்னா மராத்தி, இந்தி, இங்கிலீஷ்
அவங்க 1.01 கோடி பேர் பேசுறாங்க. பஞ்சாபி, இந்தி, இங்கிலீஷ் 77 லட்சம் பேர். குஜராத்தி, இந்தி, இங்கிலீஷ் 66 லட்சம். தெலுங்கு, இங்கிலீஷ், இந்தி 25 லட்சம். மலையாளம், இங்கிலீஷ், இந்தி 24 லட்சம். அப்போ முதல் 10 இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா காம்பினேஷனுமே இந்தி, இங்கிலீஷ் தான் இருக்கு. அப்போ மூன்றாவது மொழியாக பிற மொழிகளை கற்றுக் கொடுத்திருந்தா இந்த இடத்துல ஹிந்தி வந்திருக்குமா? நீங்க நல்லா கவனிங்க. இந்த பட்டியல் நான் காமிச்சேன்ல, மராத்தினா மகாராஷ்டிரா, பஞ்சாபினா பஞ்சாப், குஜராத்தினா குஜராத், தெலுங்குனா ஆந்திரா தெலுங்கானா, மலையாளம்னா கேரளா. இப்போ இது எல்லாமே இந்தி பேசாத மாநிலங்கள். இதுலேயே மூன்றாவது மொழி கான்செப்டாக என்ன வந்திருக்கு? இந்தி தான் வந்திருக்கு. அப்போது இந்தி தான் மூன்றாவது மொழியாக திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிற முடியுதா? அப்போ இந்தியே இல்லாத மும்மொழி கான்செப்டே இல்லையா அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் 2 இடத்துல மட்டும்தாங்க இருக்குது. காஷ்மீர், அதாவது காஷ்மீரில் உருது, இங்கிலீஷ், காஷ்மீரி மொழி 64 லட்சம் பேர் பேசுகிறாங்க. அதே போல் தெலுங்கு, கன்னடா, தமிழ் பேசக்கூடியவர்கள் எண்ணிக்கை 1.6 லட்சமாக இருக்குது. அப்போது மும்மொழிகளை பேசக்கூடியவர்களில் எல்லோருக்குமே இந்தி தான் பாடமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு திரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது டேட்டா தெரியுதா? இது அப்படியே 2001 மக்கள் தொகையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த 2001 மக்கள் தொகை ஒப்பிட்டு பார்த்தோன்னா மராத்தி, இந்தி, இங்கிலீஷோட எண்ணிக்கை 84 லட்சமாக இருக்கிறாங்க. பஞ்சாபியில் 65 லட்சம், குஜராத்தி, இங்கிலீஷ், ஹிந்தி அதில் 48 லட்சம், மலையாளம், இந்தி, இங்கிலீஷ் 39 லட்சம், தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி 39 லட்சம். இதில் அந்த தெலுங்கு, மலையாளம் இந்த காம்பினேஷனை மட்டும் பாருங்க. 2001ஆம் ஆண்டு தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் 39 லட்சமாக இருக்கிறாங்க. ஆனால் 2011 பார்த்தீங்கன்னா அங்கே வெறும் 25 லட்சமாக குறைஞ்சு போயிருக்கு. அதே போல் மலையாளம், இந்தி, இங்கிலீஷ் இங்கே 39 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் 2011 வந்தோம்னா அது 24 லட்சமாக குறைஞ்சிருக்கு. அப்போது 3 மொழி பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 2001 இருந்ததை விட 2011 குறைஞ்சிருக்கா? அப்போ ஏன் குறையுது அப்படின்னா 3 மொழி சொல்லி கொடுத்து ஒரு மொழி என்பது நீக்கப்பட்டுக்கிட்டே வரும். ஒவ்வொரு மொழியாக நீக்கப்பட்டு ஒரு மொழியாக மாறும் அப்படின்றது தான் இது குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய டேட்டா சொல்லக்கூடிய ஒரு தகவல். அப்போ படிப்படியாக 3 மொழி பேசக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்து இருமொழி பேசக்கூடியவர்கள் எண்ணிக்கையாக மாறும். அந்த இருமொழி பேசக்கூடிய எண்ணிக்கையுமே குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு மொழி பேசக்கூடிய எண்ணிக்கையாக மாறும். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஹிந்தி பேசாத மாநிலங்களில் மட்டும்தான் 3 மொழிகள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. மராத்தி, இந்தி, இங்கிலீஷ்ன்ற அதிகமான நபர்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற சொன்னேன்ல. அதுவே இருமொழியில் வந்தீங்கன்னா இவங்க தான் அதுலேயும் டாப்ல இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மொழின்னு வந்துட்டா இந்தி பேசக்கூடிய ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் போன்ற இந்தியை மட்டுமே தெரிந்த மாநிலமா அது மாறி இருக்கு. அப்போ ஒரு மாநிலத்துல இந்தி நுழைந்தால் முதல்ல ஆங்கிலத்தை விரட்டி இருமொழியை விரட்டி ஒரு மொழியாக மாறிவிடும் என்பதற்கு இதுவே எவ்வளவு பெரிய சாட்சியா இருக்கு பாருங்க. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவுமே நமக்கு ஒரு வரலாறை சொல்கிறது, ஒரு சான்றுகளை சொல்றது, நம்மளை விழிப்புணர்வடைய வைக்கிறது. அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த ஹிந்தி எப்படி உள்ள புகுத்தப்பட்டு ஒரு மொழியாக மாறுதுன்ற வார்த்தையை நான் சொல்றேன். அப்போ 2011ஐயும் 2001ஐயும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மும்மொழி கொள்கை புகுத்தப்பட்டதுனால நாட்டில் 3 மொழி பேசக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகல, மாறாக குறைஞ்சிருக்கு. இருமொழி கொள்ளி பேசக்கூடியவருடைய எண்ணிக்கையுமே குறைஞ்சு ஒரு மொழி பேசக்கூடியவர்களாக அவங்க மாறி இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த டேட்டாக்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை அமல்படுத்தி மும்மொழி கொள்கையை இன்று வரை விடமாட்டோம்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டிலேயே 3 மொழி பேசக்கூடிய எண்ணி 3.39% இருக்குன்னா என்ன அர்த்தம்? நாம 3வது மொழி தேவைன்னா படிச்சுக்கிறோம். இங்கே யாருமே நம்மளை தடுக்கலன்னு அர்த்தம். ஆனால் அங்கே பாருங்க, வட இந்தியாவில் 3 மொழிலாம் படிக்கிறாங்கன்னு பெருமையாக சொல்றாங்கல்ல. ஆனால் நம்மை விட அவங்க 3 மொழிகள் தெரிஞ்சவர்கள கம்மியாக இருக்கிறாங்க. இந்த டேட்டாவை அண்ணாமலையாலேயோ தமிழிசையாலேயோ அல்லது இன்னைக்கு நிதியை முடக்கக்கூடிய மோடியோ தர்மேந்திர பிரதானோ அமித்ஷாவாலேயோ நிர்மலா சீதாராமனையோ பதில் சொல்ல முடியுமா? அல்லது மாற்றி தான் பேச முடியுமா? மறுக்க முடியுமா? ஏன்னா இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய டேட்டாக்கள். ஒரு மாநிலத்தில் இந்தியை புகுத்தி அதற்கு பின்பு சமஸ்கிருதத்தை புகுத்தி அந்த தாய்மொழியெல்லாம் எப்படி அளிப்பாங்கன்றதற்கு சமகால உதாரணம் தாங்க உத்தரப்பிரதேசம். இந்த மாநிலத்தில் 2011 கணக்குப்படி 18.8 கோடி பேர் தாய்மொழியாக இந்தியை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 94% மக்கள், அந்த மாநிலத்தில் செய்யக்கூடிய 94% மக்கள் இந்தியை சொல்லியிருக்கிறாங்களா? 1.08 கோடி மக்கள் தங்களுடைய தாய்மொழியாக உருது மொழியை சொல்லியிருக்கிறாங்க. 5.42% மக்கள். அப்போ இதிலே 100% முடிஞ்சிருச்சுல. ஆனால் அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2.18 கோடி மக்கள் போஜ்புரியை தாய்மொழியாக கொண்டவங்க, 38.02 லட்சம் மக்கள் அவாதி மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க, 7.14 லட்சம் பிரஜ் மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க, 13.54 லட்சம் புண்டேலி மொழி
மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க. அப்போ இங்கே உருது பேசுவோருடைய எண்ணிக்கை வெறும் 1 கோடி தான். ஆனால் அது தனி மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேசத்தில். ஆனால் 2 கோடி பேசக்கூடிய போஜ்பூரி அங்கே அங்கீகரிக்கப்படலை. 38 லட்சம் பேசக்கூடிய அவாதி மொழி அங்கீகரிக்கப்படலை. 13 லட்சம் பேசக்கூடிய மொழிகள் எதுவுமே இங்கே அங்கீகரிக்கப்படலை. அப்போ ஏன் இவங்கெல்லாம் வந்து ஹிந்தி பேசக்கூடியவர்களாக தங்களை பதிவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் தங்களுடைய தாய்மொழியாக எங்களுக்கு ஹிந்தியும் தெரியும் போஜ்பூரியும் தெரியும் சொல்லுவாங்க. இதில் மெயினான மொழியாக ஹிந்தி மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேர்வு பண்ணியிருப்பதை பார்க்க முடியுதா இல்லையா? நான் நேற்றைக்கு ஒரு வீடியோவில் போட்டேன். முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்விட்டு போட்டார், எப்படி வட இந்திய மாநில மொழிகளெல்லாம் இந்தி அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்விட்டை ஷேர் பண்ணி பல்வேறு கருத்துக்களை பதிவிட்ட வட இந்தியர்கள் சொன்ன ஒரு முக்கியமானது என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ளேயே பேசக்கூடிய மொழியாக மாறிடுச்சுங்க. வெளியே போய் நாங்கள் போஜ்பூரியோ அவாதியோ பேசணும் அப்படின்னா எங்களை வந்து ரொம்ப ஏழ்மையான மக்களாகவும் கல்வி அறிவற்ற மக்களாகவும் பார்க்குறாங்க. அதுபோக நிவேதிதா சிங்ன்றவராக என்ன சொன்னாங்க, இந்தி படங்கள் தான் இந்த போஜ்பூரி அவாதி மொழி பேசக்கூடியவரெல்லாம் ரொம்ப மோசமானவங்களாக சித்தரித்து அன்எஜுகேட்டட் பீப்புளாக காமிச்சது கூடிய விளைவு தான். வெளியே வந்து அந்த மக்கள் தங்களுடைய தாய்மொழியை பேசுவதற்கே தயங்கி ஆகா ஹிந்தி பேசினாதான்டா பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியை பெருமைப்பட வைத்து பேச வச்சிருக்கிறாங்க அப்படின்றத சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துடைய டேட்டா அதை தான் காட்டுது. நம்ம மாநிலத்திலையுமே நம்ம 3வது மொழியாக எந்த மொழி வேணாலும் பேசலாம்னு சொல்லுவாங்க, நம்மளை ஏமாத்துவாங்க. அப்போ இந்தியை திணிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹிந்தியை படிக்க ஆரம்பிப்போம். நாளடைவில் என்ன பண்ணுவாங்க, ஹிந்தி பேசினாதாங்க பெருமை. இப்போ எப்படி ஆங்கிலம் பேசினாதான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அது போல் ஹிந்தி பேசினாதாங்க பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியை பேச வைப்பாங்க வீட்டில். அப்போ வெளியே வந்து இந்தியை மட்டுமே பேச ஆரம்பிப்போம், வீட்டுக்குள்ளே மட்டும் தமிழ் மொழி பேச ஆரம்பிப்போம். நாளடைவில் நாமளும் இந்தியை வீட்டுக்குள்ளேயும் பேச ஆரம்பிச்சிருவோம். அப்போ இதுதான் இவங்களுடைய ஒற்றை நோக்கம். இது வெறும் இந்தியோட நிற்காது, சமஸ்கிருதமும் வரும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு மும்மொழியை சொல்லித்தரக்கூடிய உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல, அதில் 3வது மொழியாக எந்த மொழி ஸ்கூலில் சொல்லித்தரப்படுது அப்படின்னா விருப்ப மொழிலாம் கிடையாது, சமஸ்கிருதம் தான் சொல்லித்தரப்படுது. இந்த சமஸ்கிருதம் பேசக்கூடிய எண்ணிக்கை, தாய்மொழியாக கொண்டவருடைய எண்ணிக்கை உத்தரப்பிரதேசத்தில் வெறும் 3062 பேர் தான் இருக்கிறாங்க 2011 டேட்டா படி. அப்போ வெறும் 3000 பேர் இருக்கக்கூடிய அந்த மொழியை 3வது மொழியாக உத்தரப்பிரதேசத்தில் சொல்லப்படுது. அவாதி மொழியோ மொழியோ புண்டேலி மொழியோ பிரஜ் மொழியோ எதுவுமே சொல்லித்தரப்படலை. அப்போ இங்கே இந்திக்கு அப்புறம் சமஸ்கிருதம் என்பது மிக தெளிவாக பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்க இறக்குறாங்க, திரிக்கிறாங்க அப்படின்றத இந்த உத்தரப்பிரதேசமே நமக்கு சமகாலத்தில் காட்டக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்தியை மட்டும் நம்ம எதிர்க்கக்கூடாது, 3வது மொழி என்று மும்மொழி கொள்கை என்று நம்ம கிட்ட திணிப்பதையே நம்ம எதிர்க்கணும். நம்மளுக்கு தாய்மொழியான தமிழ் மொழி இருக்கு, உலக அளவில் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கில மொழி இருக்கு. இந்த இரண்டையும் வைத்தே நம்ம முன்னேறிக்கிறலாம். இன்னைக்கு எப்படி இந்தி பேசக்கூடிய மாநிலத்தை விட நம்ம அதிகமாக மும்மொழி பேசக்கூடியவர்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கும், நமக்கு தேவைப்படும் போது படிச்சுக்கிறோம், அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்படியே இருந்துட்டாவே நாம முன்னேறக்கூடிய மாநிலமாக, நம்ம தாய்மொழியை காக்கக்கூடிய மாநிலமாக இருப்போம். இல்ல மும்மொழி கொள்கை தான், வேற மொழியை கூட நாங்கள் ஏத்துக்கிறோம், 3வது மொழியாக வேற மொழி கூட சொல்லித்தரோம்னு சொல்லி ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மொழி கொஞ்சம் கொஞ்சமாக 3 மொழியிலிருந்து 2 மொழியாக்கி, 2 மொழியிலிருந்து 1 மொழியாக்கி தமிழ்நாட்டை நாசம் செய்துவிடும். இந்த டேட்டாவை இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்கு நாங்கள் கொடுப்பதற்கு மெயினான காரணமே, ஒருபோதும் இந்த மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இதை எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவசியம் இது எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காணொளி. இது எல்லா மக்களுக்கும் தெரிந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு எனக்கு 2000 கோடி என்ன 5000 கோடி என்ன 10,000 கோடி கொடுத்தாலுமே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஏன் சொல்கிறது அப்படின்ற அதோட அர்த்தம், அதோட நோக்கம் புரியும். நன்றி.